வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சுரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. காலை வேளையில் வெறும் வயிற்றில் சுரைக்காய் சாறு மாதிரி குடிக்கிறது மிகச்சிறந்தது. இது உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். மதிய உணவு அல்லது இரவு உணவின் போது ஒரு பகுதியாக சேர்த்துக்கலாம். கூட்டு மாதிரி, பொரியல் மாதிரி, சூப் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஜூஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சாறு மாதிரி இருக்கும்போது 100லேருந்து 200 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். உணவாக சாப்பிட்றீங்கன்னா 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். எப்போதுமே சுரைக்காய் ஜூஸு அல்லது அதை நீங்கள் சுரைக்காயை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஒரு சிறிய துண்டை வாயில் வைத்து கசப்பு சுவை இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். கசப்பு சுவை இருந்துச்சுன்னா அது எக்காரணம் கொண்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்க. ஏன்னா அது நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ சுரைக்காய் நமக்கு தரக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு சுரைக்காய் உதவி பண்ணுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சுரைக்காயில் கலோரிகள் மிக குறைவு மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம். ஸோ சுரைக்காயில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான நீர் சத்து, நார் சத்து வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கறதால தேவையற்ற பசி, அதிகமாக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது, அதை சாப்பிட்டு உடல் எடை இன்னும் அதிகப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி பழக்கம் நமக்கு இருக்காது. அதை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு அந்த டயட் பிளானில் இருக்கிறவங்க சுரைக்காயை உங்களுடைய டயட் பிளானில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் உங்களுக்கு கரெக்டாக பக்கபலமாக உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். ஏன்னா இப்போ குறைந்த கலோரிகள் சுரைக்காய் கொண்டு இருக்கிறதால அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிடக்கூடிய அந்த ஆர்வம் தூண்டாது. ஸோ ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ வெயிட் லாஸ் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் இருக்காது. செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடியதுங்க சுரைக்காய். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சுரைக்காயில் இருக்கக்கூடிய வளமான நார் சத்து மற்றும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய அந்த தன்மை தான். ஸோ இது செரிமான மண்டலத்தை சீராக இயங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அஜீரணம், குடல் எரிச்சல், குடல் புண், இந்த மாதிரி ப்ராப்ளத்தை உங்களுக்கு சரி பண்ணிடும். வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனையுமே உங்களுக்கு சரி பண்ணிடும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், குறிப்பாக சுரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையாகவே செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளும் எளிமையாகவே நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். எந்த விதமான சிக்கலுமே நமக்கு இருக்காது. ஸோ ஒட்டுமொத்த வயிறு, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தையே பலமாக வைத்துக் கொள்வதற்கு சுரைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, நச்சுக்களை நீக்கம் செய்து கொள்வதற்கு நம்ம சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா சுரைக்காய் ஒரு இயற்கையான டயூரிக் ஆகுங்க. ஸோ இது இயற்கையான நச்சு நீக்கி, அதாவது சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு சிறுநீர் வழியாகவே உடலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கழிவுகளை வெளியேற்றிவிடும். சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். சிறுநீரக தொற்று மற்றும் சிறுநீரக கல், அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமலும் கிட்னி ஸ்டோன்ஸ் எதுவுமே உங்களுக்கு உருவாகாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்குமே பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடியது தான் சுரைக்காய். ஸோ சுரைக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கழிவுகள் வெளியேற்றப்படும். கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும். சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாங்க. எந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க சுரைக்காய். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சுரைக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ சுரைக்காய் இன்சுலினுடைய உற்பத்தியை நமக்கு சீராக்கி நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு பாதுகாப்பான உணவாக அமையுது. சுரைக்காய் கிளைசமிக் குறியீடு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால இதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது, நார் சத்து தான் இருக்குது. ஸோ உடனடியாக நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் அதிகரிக்கப்படாது, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபடலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே நீங்கள் இப்போ இருந்தே சுரைக்காய் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாங்க. இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதுக்கு, இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஹார்ட் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சுரைக்காயில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து, அந்த கொலஸ்ட்ரால்ஸ் மற்றும் சோடியம் மிக மிக குறைவு. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சுரைக்காய் நிறைந்திருக்கிறதால இது நம்மளுடைய உடல் நரம்புகள், ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பையுமே சுரைக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து நீக்கிவிடும். ஸோ எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே நமக்கு இருக்காது.
குறையாது, இதயத்தை பன்மடங்கு நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் சுரைக்காயை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளும் போது வளமான மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். நீங்களும் நலமாக வாழலாம். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.